Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். Google Meetல நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வராங்க, அட்மிட் கொடுக்கணும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் கிளாஸ் எடுக்கும் பொழுது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா வந்து பிபிடி ஸ்லைடு ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ கிளாஸ் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடுவில் வந்து அட்மிட் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அட்மிட் கொடுக்கணும். அப்போது கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3 ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 3வது ட்ரிக்ஸ் ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்கும். அது என்னன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 ட்ரிக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 கேட்ஜெட்ஸ் எல்லார்ட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டீச்சராக இருக்கவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் வச்சிருப்பாங்க, மொபைல் ஃபோன் வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் ஒரு மீட்டிங்கை கிரியேட் பண்ணுங்க. அதே மீட்டிங்குள்ள வேற ஐடியில இருந்து லேப்டாப்ல இருந்து ஜாயின் ஆகிக்கிங்க. அப்படி ஜாயின் ஆகும்போது மொபைல் ஃபோனில் நீங்கள் அட்மிட் கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்ல இருந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் ஒரு சைடு அட்மிட் கொடுத்துட்டே இருக்கலாம், இன்னொரு சைடு கிளாஸ் போயிட்டே இருக்கும். இது வந்து எல்லார்ட்டையுமே இந்த கேட்ஜெட்ஸ் இருக்குமா, கிளாஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் சைமல்டேனியஸாக மொபைலில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் அட்டன் பண்ணுறாங்களா, அவங்களாம் இருக்காங்களா, கிளாஸ் விட்டு யாரெல்லாம் வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு மொபைலையும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். 2வது ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 2 கேட்ஜெட்லாம் இல்லைங்க, ஒரு கேட்ஜெட் தான் இருக்குது, நான் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவேன் கிளாஸ் எடுக்கும்போதுனா ரொம்பவே சிம்பிளுங்க. லேப்டாப்பில் நீங்கள் வந்து இந்த ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இவர் என்டையர் விண்டோ இல்லை என்டையர் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டோவில் எங்கே போனாலுமே சிஸ்டத்தில் அது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேப் யூஸ் பண்ணால் நம்ம வந்து கூகுள் க்ரோமில் என்ன டேப் இருக்கோ அதை மட்டும் தானே ஷேர் ஆகும். எப்படி நான் அதை பிக் பண்ணுறது? இன்கேஸ் நான் ஸ்லைட் ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஸ்லைடு அப்படியே நீங்கள் வந்து கூகுள் ஜாம்போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கூகுள் ஜாம்போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் கூகுள் ஜாம்போர்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு டேபாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அது கூகுள் ஸ்லைடுக்கு அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். கூகுள் டிரைவ்லேருந்து அப்லோட் பண்ணும்போது கூகுள் டிரைவில் ஓப்பன் பண்ணும்போது அது ஸ்லைடாக ஓப்பன் ஆகும். அப்போ அந்த டேப்பில் நீங்கள் வந்து அழகாக காட்டலாம். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 ஸ்க்ரீனாக பிரிச்சுக்கிங்க. அந்த டேப் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து ஒரு ஸ்க்ரீனாகவும் கூகுள் மீட் இருக்கிறது இன்னொரு ஸ்க்ரீனாகவும் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஒரு பக்கம் ஸ்லைடில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வரது அட்மிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது 2வது மெத்தட். மோஸ்ட்லி லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே எஃபிஷியண்டா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கிறது தான் 3வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அட்மிட். ஆட்டோ அட்மிட்டை பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோ அட்மிட்டில் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோ அட்மிட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு கூகுள் மீட் ஐடி கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கூகுள் மீட் ஐடியை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிபிஏ கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர்னா, ஸோ பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எல்லாருடைய இமெயில் ஐடியும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கூகுள் கான்டாக்ட்ஸ்குள்ள ஒரு லேபிளாக பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பேன். இதை பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து ஐ பட்டனில் காட்டுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணிங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் கூகுள் மீட் ஒரு ஷெட்யூல் பண்ணுறேன். ஷெட்யூல் பண்ணும்போது ஆட் கெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுன்னா, அந்த லேபிள், அதாவது பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் லேபிள் கொடுத்தனா அந்த பிபிஏ ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாருடைய ஜிமெயில் ஐடியும் அதில் ஆட் ஆயிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கெஸ்ட்டில் போயிடும். ஸோ அப்படி ஆட் கெஸ்ட்டில் கொடுத்துட்டு நான் ஒரு மெயில், ஒரு கூகுள் மீட்டை கிரியேட் பண்ணுறேன்னா அந்த லிங்க் ஐடியை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது யாரெல்லாம் அந்த ஆட் கெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களாம் உள்ளே என்டர் ஆகும்போது அந்த அட்மிட் ஆப்ஷனே கேட்காது. நான் மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம், அவங்க மட்டும் உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து 2 கேட்ஜெட்ஸ் இருக்கவங்கன்னா அது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 பேருக்குமே சிறந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஆட்டோ அட்மிட். ஆட்டோ அட்மிட் வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது எப்படி வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் தெரியும். நான் அதில் காட்டியிருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆட்டோ அட்மிட் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அட்மிட் கொடுக்க வேண்டிய அவசியமே எடுக்காது. நீங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, அது அவங்களுடைய விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எல்லார்ட்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமத்துலேருந்து அட்டன் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். அப்போது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது தெரியல. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்போது அந்த இது கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஆட்டோ அட்மிட். ஸோ இப்போ இந்த 3 ட்ரிக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ட்ரிக்ஸ்னால் டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னா தனியாக வீடியோவும் நான் போடுறேன், அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி அடுத்த ட்ரிக்ஸில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.